இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால் 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 என்ன இசை? என்ன? ரொம்ப தேங்க்ஸ் விஷால். ஏய், இதுக்காகவா இவ்வளவு மூச்சரைக்க வந்து சொல்றேன்? இல்ல விஷால், ஸ்ரீஜா வர்ஷினிய கடத்தி வச்சுட்டு கொலை பண்ணுவேன்னு மிரட்டினப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எப்படியோ இன்னைக்கு எந்த குழப்பமும் இல்லாம யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம நீதான் சரியான நேரத்துல அவளை காப்பாத்தின. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? அம்மா, ஸ்ரீஜாவோட அப்பா இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது அது எப்படியோ தெரிஞ்சது விட. அதான் எப்படி தெரிஞ்சது விஷால்? சரி, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த விஷயம் 7 மலை உச்சியில இருந்தாலும் அத தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்படிதான். என்னமோ சொல்ற விஷால், ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், எனக்காக நீ அதை செய்யணும். அப்பா, இப்பதான் என்னோட சிங்குக்கே வர. நீயும் எவ்வளவு நாள் தான் ஏதாவது கேப்பியான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? கேளு, என்ன வேணும்னு சொல்லு. கேளு, கம் ஆன். இது பாரு, அது என்னவா இருந்தாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன். கேளு. இரு, அது இல்ல விஷால், இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் நியாயமா நம்ம வர்ஷினிக்கு நடக்க வேண்டியது. எனக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி வர்ஷினிக்கும் நம்ம நடத்தணும். அதான் எனக்கு ஆசையாவே இருக்கு. அவ்வளவுதானே? வா இசை, நாம அதை இன்னைக்கே நிறைவேற்றிடுவோம். அது வர்ஷினிக்கே நிறைவேற்றிடலான்னு ஃப்ரெண்ட்லியா சொன்னேன். விஷால், அதெல்லாம் இருக்கட்டும், வீட்ல சித்தி இருப்பாங்களே, அப்புறம் எப்படி பண்றது? அவங்க இருப்பாங்களா? அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவங்கள நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ போய் மத்த வேலையை மட்டும் பாரு. நீ விளையாடலையே, சீரியஸாவா சொல்ற? சீரியஸா தான் சொல்றேன், சரியா? நீ எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வையே, நான் போறேன். அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. அத்த ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாப்ள. அம்மா, இசைக்கு நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அது இசையோட பேருக்கு கோயில்ல அர்ச்சனை பண்ணணுமா, அதனால இசை பேர்ல கோயில்ல நீங்க போய் அர்ச்சனை பண்ணணும்னு அம்மா சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, நீ கோயிலுக்கு போய் இசை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இவளுக்காக இவ்வளவு நேரம் இருந்ததே பெருசு, இதில் கோவிலுக்கு போய் அர்ச்சனை வேற பண்ணணுமா? அத்த, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல தம்பி, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, கோயிலுக்கு இன்னொரு நாள் நான் போறேனே. ஓ, அப்படியா? சரிங்க அத்த, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிடுறேன், சரியா? இருங்க, என்ன தம்பி நீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சம்பந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு? நான் போக மாட்டேன்னு ஒண்ணு சொல்லலையே. அவுட் ஹவுஸ் வேலையை கூட நான் அப்புறமா கூட பாத்துக்கிறேன். நான் உடனே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். முதல்ல அந்த பணத்தை கொடுங்க. இத பாருங்க, நீங்க பொறுமையா நிதானமா போயிட்டு வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆனா கோயில்ல அர்ச்சனை இசை பேர்ல நல்லபடியா நடக்கணும், புரியுதுங்களா? போங்க, போயிட்டு வாங்க. ஓகே, இவங்களை அனுப்பிச்சாச்சு. அடுத்த வருஷம் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம்.